ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் நம்ம தங்கமயிலுக்கு வந்திருக்கிற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆமாங்க, அவங்க அம்மா பண்ண தப்புக்காக வேண்டி இப்போ தங்கமயில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம தங்கமயில் எப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து ரொம்பவும் போல்டாக வந்து இதுக்கப்புறம் யாரோட துணையும் இல்லை, யாரோட சப்போர்ட்டும் வேண்டாம், நானே சுயமாக நிற்கிறேன், சொந்த காலில் நிற்கிறேன், சொந்தமாக யோசித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் எடுத்திருக்கிற முடிவு இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. அவங்க அம்மாவே, இங்கே பாருமா, நீ என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற, அதனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கண்ணத்தில் ஒன்று விட்டு அந்த குடும்பத்தோடு போய் நம்ம தங்கமயில் வாழ்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டு இந்த குடும்பத்தை வந்து அவங்க இழந்துட்டாங்க. இப்போது நம்ம தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொன்னால் அவர், இந்த குழந்தைக்கு அப்பா யார், அந்த குழந்தை என்னுடைய குழந்தையே இல்லை, இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயிலை ரொம்பவும் அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. இதனால் ரொம்பவும் மனசு உடைஞ்சு போன நம்ம தங்கமயில், இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய வாரிசை கொடுக்க போகிறதாவும் இல்லை, அவர் என்னை எப்போ இந்த கேள்வி கேட்டாரோ இதுக்கப்புறம் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இங்கே பாரு மீனா, இதுக்கப்புறம் நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. கண்டிப்பாக சரவண மாமா அவர் அவங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்க, அதனால் நீயும் அவங்க வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் என்ன பண்ணாங்க, அவங்க அம்மாக்கிட்டையும் சேர்த்து சத்தியம் வாங்கிட்டாங்க. அதையும் மீறி ஏதாவது பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கோவப்பட்டு நம்ம தங்கமயில் இப்போ தான் முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம மீனாவால் சும்மா இருக்க முடியல. என்னடா இது, நம்ம வீட்டோட முதல் வாரிசு தங்கமயிலாக்கா கர்ப்பமாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த விஷயத்தை சரவண மாமா தப்பாக பேசிட்டாரே, இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்மளுடைய அத்தைக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாதாரணமாக பேச்சு கொடுக்குறாங்க. அப்படி பேச்சு கொடுக்கும்போது அங்கே இருக்கிறாங்கள பாட்டி, ஏண்டி இந்த வீட்டில் தான் இத்தனை மருமக இருக்காங்கள, யாருன்னா ஒருத்தர் வந்து சீக்கிரமாக குழந்தைய பெற்று கொடுங்களாண்டி அப்படின்றாங்க. சின்ன மருமக ஐபிஎஸ் ஆக போகிறா, அதனால் அவள் வேண்டாம். ஏண்டி மீனா, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நீ தான் முதல் குழந்தைய இந்த வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது, என்னது நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா, தங்கமயிலாக்கா தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோமதி ரொம்பவும் கோவப்பட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. இங்கே பாருடி, இதுக்கப்புறம் அவள் பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோபப்படுறாங்க. என்னடா இது, அவங்க பேர் சொன்னதுக்கே ரொம்ப கோபப்படுறாங்களே, அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தை எப்படி இவங்க கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா தயங்கி கிச்சனுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் இப்போ நாம் இதை பற்றி பேசினா தப்பாயிடும். இங்கே பாருங்க அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்றாங்க. அந்த கோயிலில் இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். அதாவது நம்ம தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையும் அந்த விஷயத்தை சரவண மாமா கிட்ட போய் சொன்னதையும், சரவண மாமா இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கிட்ட கேட்டதையும் நம்ம மீனா ஒன்று விடாமல் அவங்க அம்மா கோமதி கிட்ட சொன்னாக்கா, நம்ம கோமதி சரவணனை கன்னத்தில் ஒன்று விடணும். ஏண்டா, தங்கமயில் பொய் சொன்னாதான், ஆனால் அவளோட நடத்தையை பற்றி நமக்கு தெரியாதா, எதுக்குடா அந்த பொண்ணை பார்த்து அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்ட, அது நம்ம வீட்டோட மூத்த வாரிசுடா, அது இருக்கும்போது நீ எதுக்குடா அந்த பொண்ணோட மனசை காயப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சரவணனை அடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.